கூலி படத்துடைய காஸ்ட் ரிவீலிங் வந்து நேற்று நடந்துட்டு இருக்குது. நம்முடைய மஞ்சுமல் பாய்ஸுடைய சௌபின் அவர்கள் வந்து நேற்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாப்ல. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அது ரசிகர்களால் வந்து ரசிக்கப்பட்டுச்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அமீர் கான் அதுக்கப்புறமேட்டு உபேந்திரா அவர்களை பற்றி தான் பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ரிவீல் பண்ணிக்கிறது நம்முடைய நாகார்ஜுன அவர்களை வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கூலி படத்தில். சைமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்காரு. பயங்கரமான லுக்கு. அதே அந்த வாட்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த கூலி திரைப்படம் வந்து இந்த கோல்டு அப்படிங்கிற இடத்த தாண்டி இந்த வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் பிளே பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப விஷயம் வந்து நமக்கு பேச வேண்டியது என்னன்னா, நாகார்ஜுன அவர்கள் வந்து ரஜினி சார் கூட முதல்ல இப்போ தான் நடிக்கிறதா எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து முதல்ல இப்போ தான் ரஜினி சார் கூட நடிக்கிறாரு. அவர் ட்விட்டரில் போடும்போது தலைவர் கூட நடிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். லோக்கி அவர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறது இன்னும் பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து கைதி படத்துலேருந்து வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ட்விட்டரில் நாகார்ஜுன அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. நாகார்ஜுன் அப்படிங்கிற மனிதன் வந்து எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க பல பேருக்கு வந்து தெரியாது. ஸோ பட் ஆனால் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. பட் அவருடைய வரலாறு அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தோட வரலாறு அப்படிங்கிறது தெலுங்கு சினிமாவிலேயே மிக முக்கியமான வரலாறு. தெலுங்கு சினிமாவில் 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய என்டிஆர் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்ஆர் அவர்கள். இங்கே எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜியோ அந்த மாதிரி வந்து அங்கே என்டிஆர் ஏஎன்ஆர் அப்படிங்கிறவங்க. ஏஎன்ஆர் அப்படிங்கிறவர் என்னன்னா நாகார்ஜுன அவங்களுடைய அப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெலுங்கு சினிமா வரலாற்றில் 75 வருஷங்கள் வந்து அவர் ஆக்டிவ் சினிமாவில் வந்து இருந்திருக்காரு. கடைசி படங்கள் வரைக்கும். கடைசியில் இவருடைய ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து நடித்த மனம் அப்படிங்கிற ஒரு படம். தமிழில் வந்து நமதுன்னு சம்திங் மனம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி படமாக நடிச்சுட்டு படம் நடிச்சு முடிக்கிறது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட 75 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற சினிமா பாரம்பரியம் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் நாகார்ஜுன அவர்கள். இப்போ நம்ம எல்லாம் நெப்போட்டிசம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்திலேருந்து உள்ளே வரும்போது அவங்களுக்கு அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வந்து தெலுங்கு சினிமாவில் எல்லாருமே குடும்பமாக தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படின்னா நம்ம பாலிவுட்டில் இருக்கிற சில பேரை சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லை வந்து நீங்கள் டோலிவுட்டில் இருக்கிறவங்க தெலுங்கு சினிமா இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருமே அந்த அடுத்து வர வெளியே அவுட்சைடராக இருந்து ஒருத்தவங்க உள்ளே வந்தால் கூட ஏற்றுக்கிற மனப்பான்மையோட எப்படி வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ப்ளஸ்ஸு டேலண்ட் இல்லாமல் யாருமே வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணி இருக்க முடியாது. நம்ம நாகார்ஜுன அவர்கள் வந்து வெறும் ஆக்ஷன் ஹீரோவை மட்டுமே பண்ணி மிகப்பெரிய வந்து சாதனைகள் வந்து புரிஞ்சவர் கிடையாது. ரொமான்டிக் ஹீரோவை பண்ணியிருக்காரு, ட்ராஜடி படங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இந்த இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்ம வந்து திருஞான சம்பந்தர் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி ஆந்திராவில் அன்னையான்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வரலாறு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவிற்கு எல்லா விதமான ஆக்டிங்கும் நடித்து அங்கே வந்து பேர் வாங்கின ஒரு அற்புதமான மனிதன். அவர் வந்து தமிழ் சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச இந்த பயணம் திரைப்படம், அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி சில திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாப்புல. பட் ஆனால் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய மாசான ஒரு எலிமெண்ட்டில் அவருக்கு வந்து படங்கள் கிடைச்சதில்லை. ஸோ இந்த திரைப்படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தெலுங்கு சினிமாவில் அவர் கடைசியாக நடித்த இந்த பல படங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற நேரத்தில் இப்போது இந்த படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய விசிபிலிட்டி அவருக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஆட்கள் கிடையாது. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்த ஆள். ஸோ அதனால் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நாகார்ஜுன அவர்களை வந்து முதல்ல என் வாழ்க்கையில் நான் அந்த சினிமாவில் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எதில் பார்த்தேன்னா நம்மளுடைய ரட்சகன் திரைப்படம் தான். 90s கிட்ட யாருக்குமே இந்த ரட்சகன் படத்தை மறக்கவே முடியாது. ஏஆர் ரஹ்மானுடைய பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த தீம் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சகன் தீமுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அது இன்னும் எத்தனை வருஷங்கள் தாண்டினாலுமே அந்த மியூசிக் வந்து அடிச்சிக்க முடியாது. இன்ட்ரோல் சீனில் வந்துட்டு இந்த நாகார்ஜுன அவர்கள் கோவப்பட்டுட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ரவுடிஸ் அடிக்கிற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த நரம்பு கையிலேருந்து தெரிஞ்சிட்டு கழுத்துலேருந்து நரம்பு தெரிகிற விஷயம்லாம் இது வரைக்குமே வந்து ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு 90s கிட்டுமே அதை இமேஜின் பண்ணாத நாளே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த படம் சரியாக ஓடலை அப்படின்னாலும் அந்த படம் வந்து இது வரைக்கும் ஃபேவரட்டான படமாக 90s கிட்டோட மைண்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நாட்கள் வந்து நம்மளுடைய நாகார்ஜுன அவர்களுக்கு ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாகார்ஜுனுக்கு வந்து நம்மளுடைய அனிருத் என்ன மாதிரி மியூசிக் போட போகிறாரு, ரட்சகன் தீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய அர்ஜுனுங்கிற பாருங்க, நம்மளுடைய நாகார்ஜுன அவர்களுக்கு அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த ரட்சகன் தீமை நம்ம அனிருத் அவர்கள் வந்து ரீயூஸ் பண்ணார் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது தேட்டரில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸாகவும் இருக்கும். ரீயூஸ்னால் ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க.
அந்த விண்டேஜ் மியூசிக் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விண்டேஜ் பாடல்கள், விண்டேஜ் மியூசிக் இதெல்லாம். ஸோ விண்டேஜ் ஹீரோஸ்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வைப் வந்து அவர் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் பொதுவாக பார்க்கும்போது. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு 2வதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நம்முடைய நாகார்ஜுன அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து நம்முடைய தலைவர் ரசிகர்கள் இருக்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம இந்த லாஸ்ட் சப்பர் கதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சஃபர்னு சொல்லுவாங்கல்ல, ஏசு நடுவில் உட்காந்துருப்பாரு, சுற்றி எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வாட்சுங்கிற விஷயம் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே சம்மந்தப்பட்ட ஃபேமிலியா இல்லை ஒரே சம்மந்தப்பட்ட குரூப்பா, அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக இருந்தேன். அந்த 10 பேரை எதிர்க்கிற ஒரு வில்லனாக தான் ரஜினி சார் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் உருவாகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்கிற எல்லா போஸ்டர்லையுமே அந்த வாட்ச் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பொதுவான விஷயமா இருக்குது. அந்த வாட்சுங்கிறது எதை குறிக்குது? அந்த ஒரு குரூப்பை குறிக்குதா, ஒரு கேங்கை குறிக்குதா, இல்லை ஒரு குடும்பத்தை குறிக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பார்ப்போமே, உடனே கேரக்டர் ரிவீலே வச்சு நம்ம ஒட்டுமொத்த கதையுமே சொல்லிட முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.